நாங்கள் வந்து மோட்டார் பம்பு வீட்டில் இருக்கிற மோட்டார்ஸ்லாம் வந்துட்டு உங்களோட மொபைல் ஃபோன்ல இருந்து ஆன் பண்றதுக்கு ஆஃப் பண்றதுக்கு கருவிகளை நாங்கள் ரெடி பண்ணி கொடுக்குறோம். இதுதான் அந்த கருவி. இதுக்குள்ள நீங்க ஒரு சிம் கார்டை போடுவீங்க. இந்த சிம் கார்டு வந்துட்டு மினிமம் மெயின்டைன் பண்றதுக்கு சார்ஜிங் ரீசார்ஜ் வேணுமோ அந்த அமௌண்ட் போட்டு வச்சிருப்பீங்க. இதுக்கப்புறமா இந்த கருவி வந்துட்டு இந்த ஸ்டார்டரை நாங்கள் கனெக்ஷன் பண்ணி கொடுத்துருவோம். இந்த ஸ்டார்டர் உங்களோட வீட்டில் இருக்கிற பழைய ஸ்டார்டர் தான், புதுசாக ஒன்றும் மாற்றங்கள் கிடையாது. இது பொறுத்ததுக்கு அப்புறமும் நீங்க உங்களோட ஸ்டார்டர்ல இருந்தே ஆன் பண்ணுறது ஆஃப் பண்ணுறது பண்ணிக்கலாம். இதுல இருந்து பண்ணலாம், இதுல இருந்து பண்ணிக்கலாம். எந்த விதமான பாதிப்புகளும் மோட்டர்ல வராது இந்த விதத்தினால. இப்போ நீங்க வந்துட்டு இதை மாதிரி பண்ணதுக்கு அப்புறமா இது இருக்கக்கூடிய ஆண்டனா, இந்த ஆண்டனா வந்து சிக்னல் கிடைக்கிற மாதிரி ஒரு ஏரியால நீங்க வச்சிருக்கீங்கன்னாக்கா நீங்க வீட்டுல இருந்தபடியே இந்த நம்பருக்கு நீங்க போன் பண்றீங்க, மிஸ் கால் பண்றது மூலமாவோ எஸ்எம்எஸ் பண்றது மூலமாவோ இந்த ஸ்டார்டர் மூலமா இந்த பம்ப் நீங்க ஆன் பண்ணி ஆஃப் பண்ணிக்கலாம். இதான் என்னோட ஃபங்க்ஷன். இது போக இந்த கருவி கூட மோட்டார் ப்ரொடக்ஷன்ஸ், ஓவர் வோல்டேஜ், லோ வோல்டேஜ், இல்ல தண்ணி இல்லாம ஒரு ட்ரை ரன் ப்ராப்ளங்கள், இல்ல பம்ப்ல என்ன அடைச்சிக்கினாக்கா ஓவர் கரண்ட் இருக்கிற பிரச்சனைகள், இந்த மாதிரி இந்த பேஸ் ரிவர்சல், இந்த மாதிரி பிரச்சனை வந்ததுனாக்கா மோட்டரை பாதிக்கும். அந்த மாதிரி மோட்டரை பாதிக்காம இருக்கிறதுக்காக சில ப்ரொடக்ஷன் கருவிகள்லாம் என்கிட்ட இருக்கு. நாங்கள் அதையும் வந்து இது கூட அட்டாச் பண்ற மாதிரி நான் பண்ணி கொடுப்போம். ஸோ இதனால வந்து உங்களை பம்பையும் பாதுகாத்துக்கலாம். நீங்க வந்து வீட்டில் இருந்தபடியே இந்த மோட்டரை ஆன் ஆஃபும் பண்ணிக்கலாம். கூடுதலா இன்னொரு வசதி ஏற்படுத்திருக்கிறேன். அது என்னன்னாக்கா நீங்க மனம் மாறுறதுக்காக அப்ப போய் சேஞ்ச் ஒரு வால்வு நீங்க திருப்புவீங்க. நீங்க அதை போயிட்டு அங்க போய் நேரில் போய் திருப்பணும் அவசியம் இல்லை. நீங்க அதுக்கு கூட இந்த மாதிரி ஒரு எலக்ட்ரிக்கல் கருவி ஒன்று பொறுத்துட்டீங்கன்னாக்கா சாம்பிளுக்காக காமிச்சிருக்கிறேன். இந்த கருவி ஒன்று பொறுத்து ஒரு வால்வு நடுவில் இந்த மாதிரி பொறுத்துட்டீங்கன்னாக்கா இந்த கருவியை உங்களோட சுவிட்ச் கூட கனெக்ட் பண்ணி கொடுத்துருவோம்னாக்கா வீட்டில் இருந்தபடியே இந்த கருவி மூலமா இந்த மோட்டரையும் ஆன் பண்ணிக்கலாம். இந்த சுவிட்சையும் வந்து சேஞ்ச் ஓவர் பண்ற விஷயங்களும் பண்ணிக்கலாம். இந்த பம்ப் ஸ்டார்டரை இந்த கண்ட்ரோலர் கருவியை பயன்படுத்தி நான் வந்து என்னோட போன்ல இருந்து நான் உங்களுக்கு ஆன் பண்ணி காட்ட போறேன். இது மோட்டர், இது ஸ்டார்டர், இது என்னோட டிவைஸ், கண்ட்ரோலர் டிவைஸ். ஹேண்டெல்லாம் கனெக்ட் பண்ணிருக்கிறேன். பவர் சப்ளை, இந்த கனெக்ஷன்ஸ்லாம் அந்த ஸ்டார்டர் கூட கொடுத்து வச்சிருக்கிறேன். இப்போ என்னோட போன்ல இருக்கிற இந்த போன் மூலமா நான் வந்து எஸ்எம்எஸ் பண்ணி நான் அந்த மோட்டர் வந்து ஆன் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. ஒரு சிஸ்டத்துக்கும் தகுந்த மாதிரி கோட் வேர்ட்ஸ் மாறும். என்கிட்ட இப்ப இருக்கிற கருவி கோட் வேர்ட் இது. நான் இதை ஆன் பண்றேன். இது வந்து ஆன் ஆகணும். மெசேஜ் சென்ட் ஆன உடனே இதை பாருங்க, இது ஆன் ஆயிடுச்சு பாருங்க, தண்ணி வெளியே வருது பாருங்க. சோ இப்படிதான் இந்த கருவி வந்து ஆமா இப்ப திரும்ப ஆஃப் பண்ணாக்க திரும்ப இன்னொரு கமாண்ட் கொடுத்தா ஆஃப் ஆகும். சோ இப்போ இந்த பம்ப் ஓடிட்டு இருக்கு, வால்வ் வந்து ஓபன் ஆயிட்டு ஓடிட்டு இருக்கு. இப்போ நான் திரும்ப ஒரு கமாண்ட் கொடுக்குறேன், அது மூலமா அந்த பம்ப் நான் ஆஃப் பண்ணி காட்டுற மாதிரி டேட் டெலிவரினால ஆப் மூலமா பண்ணலாம். அதுக்கு தனியாக கருவி இருக்கு.